வணக்கத்தை காணிக்காய் கொண்டு என்னுடைய அன்பு தலைவர் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வணங்குகிறேன். இந்த தினத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான நோக்கம், காவிரி டெல்டா பகுதியில் நெல் கொள்முதல் மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கின்ற நிலையில் எங்கு பார்த்தாலும் காவிரி டெல்டா பகுதியினுடைய சாலைகள், அனைத்து சாலைகளிலும் வெறும் நெல்லாவே கிடக்கிறது. நெல்லும் முளைத்த நிலையிலே இருக்கிறது. இவைகளெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொள்ளாமல் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் சில விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். காவிரி டெல்டா பகுதியை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு விவசாயம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை இன்றைக்கு விவசாயிகள் இந்த ஆண்டு தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள். இதை எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகள், கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாலே நடக்கிறது. கவனத்திற்கு கொண்டு வருகிற பொழுது எடப்பாடி அவர்கள் கடந்த 7ஆம் தேதி ஒரு அறிக்கையை தருகிறார்கள். உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நெல்லை, விவசாயிகள் வைத்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என ஒரு அறிக்கை தருகிறார்கள். அது இந்த அரசினுடைய காதுகளில் கேட்கவில்லை. அதற்கு பின்னாலே தான் ஒரத்த நாட்டில் இதுக்கு இடையில உணவுத்துறை அமைச்சர் அந்த பகுதிக்கு வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு சில இடங்களுக்கு செல்கிறார்கள். அங்கே எங்கள் நெல்லை உடனே கொள்முதல் செய்யுங்க என்று பரிதவிப்போடு கேட்கிறார்கள் சிலர். உரத்த குரலிலும் ஏன் எங்க நெல்லை கொள்முதல் செய்யல என்று உரத்த குரலிலும் கேட்கிறார்கள். அமைச்சர், உங்கள் எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும், உணவுத்துறை அமைச்சர் இருக்கிற பொழுது பக்கத்தில் தள்ளுமுள் நடக்குது. ஏன் அமைச்சரை கேட்க வேணாம்னு சொல்றீங்க? சில அவர்களை தடுக்கிறார்கள். தள்ளுமுள் நடக்குது. இதுக்கு பின்னால் அமைச்சர் வந்துடுறாரு. அமைச்சர் இவ்வளவு நிலைமையை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகும் அங்கு கொள்முதல் நடக்கவில்லை. இதற்கு பின்னாலே தான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரத்த நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில் செய்ய சொல்லி அனுப்புகிறார்கள். சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்க பொழுது ஒரத்த நாட்டுக்கு செல்கிறோம், ஒரத்த நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். விவசாயிகள் சேர்ந்த பிரதிநிதிகள்லாம் கலந்து கொள்கிறார்கள். அவருடைய வயிற்றெரிச்சல், அடிவயிற்றிலிருந்து வருகிற வார்த்தைகளை கொட்டுகிறார்கள். விவசாயத்தை இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறோம், உடனே எங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்யும் என்று பேசுகிறார்கள். அதுவும் இந்த அரசினுடைய செவிகளில் விழவில்லை. இதற்கு அடுத்தபடியாக இது 16ஆம் தேதி நடக்குது. 17ஆம் தேதி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வருவார்கள். கவன ஈர்ப்பு தீர்மானம் என்னன்னா, நெல் எங்க பார்த்தாலும் சாலையில் கொட்டி கிடக்கு, முளைச்சி கிடக்கு, பார்க்கறதுக்கு எல்லா டிவிலையும் வருது, எல்லா பத்திரிகைகளும் வருது, மக்கள் பிரதிநிதிலாம் சொல்றாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடனே நீங்க கொள்முதல் செய்யணும். நெல் முளைச்சு போயிட்டு ஈரப்பதம் கூடுதலாக இருக்கிறது. அமைச்சர் அங்க வருகிற பொழுது ஈரப்பதம் இப்ப வருகிற நெல்லெல்லாம் 16% 17% தான் இருக்குன்னு வாயை திறந்தா பொய். அமைச்சர் விவசாயிகள் விஷயத்தில் வாயை திறந்து பொய் சொல்லலாமா? வாயை திறந்தா பொய். அவர் அங்க வந்தப்ப சொல்லிட்டு வர்றாரு, அண்ணன் சொல்றாரு 17% ஈரப்பதம் இல்ல, 22% வரைக்கும் ஈரப்பதம் போயிடுச்சு, அதனால 22% வரைக்கும் ஈரப்பதத்தை நீங்க எடுக்கணும், 1000 மூட்டை ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணணும், அப்பதான் நீங்க உடனே நெல் எடுக்கலாம்னு சொல்லி அண்ணன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. பொதுச்செயலாளர் முதலமைச்சரும் இருக்கிறார். எங்களுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம், டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம் டெல்டாக்காரன் என்று சொல்லிக் கொள்கிற முதலமைச்சரும் அங்கே இருக்கிறார், அவையில இருக்கிறார். அவர் சக்கரபாணி எழுந்து பேசுறத கேட்டுட்டு உட்கார்க்கார தவிர ஒரு வார்த்தை கூட, ஏன் பதட்டத்தோடு பேசுகிறார் முன்னாள் முதலமைச்சர், நாள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுடைய நிலைமையை அப்படியே பேசுகிற பொழுது இவ்வளவு பிரச்சனை இருக்கப்ப உடனே நாங்கள் நெல்லை எடுக்கிறோம்னு சொல்லி முதலமைச்சர் எழுந்து சொல்லியிருக்கலாம். முதலமைச்சர் சொல்லலை. சக்கரபாணி வழக்கம் போல எழுந்து பொய்ய சொல்றார். என்ன பொய் சொல்றாருன்னா, நாங்கள் ஒரு நாளைக்கு 2000 மூட்டை ஒரு சென்ட்ல பிடிக்கிறோம், அப்புறம் செறிவூட்டப்பட்ட அரிசி உத்தரவு மத்திய அரசு கொடுக்கணும், நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, எதிர்க்கட்சி தலைவர் உடனே எங்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு உத்தரவு வாங்கி கொடுத்தீங்கன்னா
நான் உடனே கொள்முதல் பண்ணி உடனே அரவைக்கு அனுப்பிடுறேன். என்ன ஜீம்பூம்பா வேலையை பார்க்க முடியும்? அதெல்லாம் நடக்காத ஒன்று. இவர் சொல்லுவது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றை சொல்றாரு. சொல்லிட்டு நாங்கள் அவ்வளவு மெட்ரிக் கொள்முதல் பண்ணியிருக்கோம், அவ்வளவு மெட்ரிக் 48,000 பண்ணியிருக்கோம், 46,000 பண்ணியிருக்கோம். எல்லா காலங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் 38,000 வரைக்கும் பண்ணியிருக்கிறோம், மெட்ரிக் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு 6 லட்சம் ஏக்கரில் சாகுபடி நடந்திருக்கு. போன வருஷம் 3.967 ஏக்கர் தான் சாகுபடி ஆயிருக்கு. போன ஆண்டு குருவை 3.67 லட்சம் மெட்ரிக் டன் தான் சாகுபடி ஆயிருக்கு. அது ஆண்டுக்கு ஆண்டு கூடும் குறையும். அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து விவசாயிகள் எடுக்கிற முடிவுகள் அது. அதை பெருமையாக பேசிட்டு அதில் விட்டுட்டார். விட்டதுக்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லை. விவசாயிகள் பரிதவிக்கிறார்கள். அண்ணன் சொன்னது மாதிரி தீபாவளி கண்ணீர் தீபாவளி ஆகிட்டு, இந்த ஆண்டு தீபாவளி கண்ணீர் தீபாவளி ஆகிடுச்சு விவசாயிகளுக்கு. எனவே தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் டெல்டா மாவட்டத்துக்கு நேற்றைய தினத்தில் தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், அது மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டம், காட்டூரில் தொடங்கி மூத்தியம்பாள்புரம், இது தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் வடுவூர், செருமங்கலம், சவளக்காரன், இதெல்லாம் டிபிசி. அப்புறம் ஒரு 700 ஏக்கர் பயிர். நீங்க கூட்டத்துக்கு கவர் இல்ல பண்ணோம்னா அதை பார்க்குறாங்க. இதில் வெண்மணியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் டிபிசி பார்க்குறாங்க. இத்தனை டிபிசிலையும் விவசாயிகள் அப்படியே நெல்லை போட்டுக்கிட்டு, நெல் ரோட்டில் கிடக்கு, ரோட்டில் நெல் கொட்டி கிடக்கு. இறங்கினதும் அண்ணன் விவசாயி ஒரு லேடி, ஒரு பெண்மணி ஒடியாந்த அண்ணன் கையை பிடிச்சிக்கிட்டு கேட்டாங்க, தாலி கொடியை அடை வச்சுட்டு, என்னுடைய தாலி செயினை அடை வச்சுட்டு நான் சாகுபடி பண்ணேன், இப்போ கிடக்கு ரோட்டில் கிடக்கு பார்த்தீங்கன்னா அழுதாங்க. அண்ணனே கலங்கிட்டார். எடப்பாடியாரை ரொம்ப கலங்கி போயிட்டார். இதுக்கு வழியே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதே மாதிரி பல இடங்கள பார்த்த இடங்கள ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன் நீங்கள் இப்போ கொள்முதல் பண்ணலை அப்படின்னு ஒரு லோட்மேனை பார்த்து கேட்குறாரு. லோட்மேன் எல்லாம் அங்கே நிற்கிறாங்க. எல்லாரும் அவங்க கட்சியெல்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லா ஊருக்காரங்க, அந்த பகுதியில் இருக்கிறவங்க யாரெல்லாம் லோட்மேனாக இருக்காங்களோ அவங்களாம் சேர்ந்து நிற்கிறாங்க. நிற்கிறப்போ லோட்மேனை பார்த்து அண்ணன் கேட்குறாரு, எவ்வளோ ஒரு நாளைக்கு கொள்முதல் ஆகுது, ஒரு நாளைக்கு ஒரு சென்டரில் எவ்வளோ கொள்முதல் பண்ணுறீங்க என்று கேட்குறாரு. அது போது அவன் லோட்மேன் சொல்கிறாரு, 800 மூட்டையிலேருந்து 900 மூட்டை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அது உண்மையா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாரு. இது எல்லா டிவிலையும் வருது. சொன்னவர்கள் எங்களுக்கு வேண்டியவங்களோ அண்ணனுக்கு வேண்டியவங்களோ இல்லை. லோட்மேனே அங்கே இருக்க லோட்மேன் சொல்கிறாங்க. இப்போ வேணாலும் அந்த லோட்மேன் நீங்கள் போய் கேட்கலாம், யார் அந்த விஷயம் இருக்க முடியாது. அவங்க சொல்கிறாங்க, இங்கே 800 மூட்டையிலேருந்து 900 மூட்டை வரலும் பண்ணுறாங்க. ஏன் அது சனிக்கிழமைக்கு பிறகு நாங்கள் பண்ணலை, சனிக்கிழமைக்கு பிறகு நாங்கள் கொள்முதல் செய்யவில்லை என்ன அந்த லோட்மேன் சொல்கிறாங்க. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாங்க, 2000 மூட்டை பண்ணுறதா அமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார். எப்போ நீங்கள் இப்போ இல்லைங்கிறீங்களே, அவங்க சொன்னதுக்கு 800லேருந்து 900 சொன்னாங்க. அண்ணன் அந்த 800 சொல்லலை, பேட்டிலே அதான் சொன்னாங்க, 900 மூட்டை தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இதில் காட்டூரில் சொன்னாங்க. காட்டூரில் சொன்னது பிறகு இன்னொன்று சட்டமன்றத்தில் அவர் சொன்ன இன்னொரு பொய், அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இருக்கு பாருங்க, 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி சொல்றாரு மத்திய அரசாங்கம் உத்தரவு கொடுக்கல, எதிர்க்கட்சி ஆர்டர் வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் எப்போ வந்துச்சுன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதுக்கு உத்தரவு வந்துச்சு. ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசாங்கத்திலிருந்து அதுக்கு ஆணை பெற வந்து விட்டது. பொய்யா விவசாயிகள் விஷயத்தில் எப்படி பொய் சொல்றது என்ன நியாயம்? அது ஒன்று. அப்புறம் அடுத்த சென்டருக்கு போகிறாங்க, என்ன போகிறாங்க, அங்கங்கே பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஒரு கணவனை இழந்த பெண்மணி, அவங்க பெரிய அளவில் நெல் கிடக்கு, அவங்களும் வடுவூரில் அண்ணன் கையை பிடிச்சிட்டு கதறி அழுகுறாங்க. எல்லா விவசாயிகளும் சொல்கிறாங்க, விவசாய சங்க பிரதிநிதிகள் எல்லாருமே. ஏன்னா அதில் அவங்க இல்லைன்னா விவசாய சங்க பிரதிநிதியாக இருக்க முடியாதுல்ல, அதனால அவங்க காம்ப்ரமைஸே இல்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்க. இது யார் போனாலும் சொல்லுவாங்க, நீங்கள் போனாலும் சொல்லுவாங்க, எல்லா பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாரும் கூட வந்தாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை இந்த ரொம்ப மோசம், இது மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது, தண்ணியில் நெல் அடிச்சுட்டு ஓடுது, ரோட்டில் போட்டிருக்கோம், திடீர்னு மழை வருது, மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, திடீர்னு மழை வருது, அடிச்சு ரோட்டில் தண்ணி நெல்லை கொண்டு ஓடுது, நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்க வேண்டியா இருக்கு நெல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நெல் அறுக்க முடியாமல் நெல்லை கொள்முதல் செஞ்ச நெல்லை அவங்க மூவ்மெண்ட் பண்ணலை. ஒவ்வொரு சென்டருக்கும் 5000, 6000, 10,000 வரைக்கும் இருக்கு மூட்டைகள். கொள்முதல் செஞ்ச நெல்லை மூவ்மெண்ட் பண்ணி குடோனுக்கு அனுப்பலை. இன்னொன்று
கொள்முதல் பண்ண நெல்லை அனுப்புனாதான் புதுசாக நெல்லை பிடிக்க முடியும். அதனால இந்த 2 வேலையும் நடக்கலை. இது ஒன்று. புதுசாக கொண்டு வந்த நெல்லை இதனால் அவங்களால வந்து கொள்முதல் பண்ணவே முடியலை. இன்னொன்று, அந்த அறுவடை 1,00,000 ஏக்கரில் அறுவடை ஆகாமே இருக்கு. எங்கே போய் எங்கள் நெல்லை கொட்டி வைக்கிறது, வயல்லே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம், 4 நாள் கழிச்சு அறுவடை செஞ்சாலும் அவங்க வச்சிடறாங்க. அந்த நெல் என்ன ஆகுதுன்னா முளைச்சி போயிடுது. அதுக்கு படிஞ்சிருது, கீழே மழை பெஞ்சனால கீழே படிஞ்சு போயிடுது. கீழே சாஞ்சதும் முளை வந்துடுது. அந்த நெல் இன்னும் அவங்களுக்கு இன்னும் தேராது. இந்த மாதிரி 1,00,000 ஏக்கர் இருக்கு. மழையில் சாய்ந்த நெல் முளைக்கிற கண்டிஷனில் 1,00,000 ஏக்கர் இருக்கு. 30,00,000 ஏக்கருக்கு 30,00,000 மூட்டைக்கு மேலே வந்து சென்டரில் இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது 30,00,000 மேலைக்கு இருக்கு. இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து திருவாரூரில் பேட்டி கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர் அழைத்து திருவாரூரில் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து வேற ஒன்றும் கேட்கல. அண்ணா ரொம்ப காலிலேருந்து ரொம்ப ஏர்லியாக மார்னிங் எழுந்துச்சு சேலத்துலேருந்து வந்தாங்க. ரொம்ப அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அவர் விவசாயிங்கிறதுனால வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. டிஸ்டர்ப் ஆகி உடனே பேட்டி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. திருவாரூரில் பேட்டி கொடுக்குறாங்க. திருவாரூரில் பேட்டி கொடுக்கும்போது வேறு ஒன்றும் கேட்கல. நாங்கள் கேட்குறது, நாங்கள் அரசியல் பண்ணலை, நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறதா அவியல் பண்ணுறதா இப்போ கேட்டீங்க, முதலமைச்சர் கேட்டார். நாங்கள் அதுக்கு இது தயாராக இல்லை, எங்களுக்கு அது இப்போ தேவையில்லை. எங்களுக்கு விவசாயிடத்தை நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும், உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்யணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு நீ 17% ஈரல் பதவியத்தை 22% மேலே போயிடுச்சு. அதனால் 22% ரிலாக்ஸேஷன் வாங்கி மத்திய அரசு நீங்கள் இவ்வளோ நேரம் வாங்கியிருக்கணும், வாங்கி உடனே அதை வந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் பேசுகிறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இவ்வளவு பாதிப்பு இருக்குது, விவசாயிகள் இவ்வளோ பாதிக்காங்க, இவ்வளோ மாதிரி சொல்கிறாங்க. 1000 மூட்டைன்னு சொன்னார், 2000 மூட்டைன்னு சொன்னார், இல்லை இதெல்லாம் வந்து பேட்டியாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பேட்டியாக சொல்றதுக்கு பிறகு அங்கே அப்போ அமைச்சர்லாம் அதுக்கு பிறகு முதல் நாள் 5-6:30 மணிக்கு தான் அண்ணா வந்து அங்கே வர்றதா ப்ரோக்ராம் ஆனிச்சு. இதுக்கு பிறகு தெரிஞ்சதான் எல்லாம் மந்திரியெல்லாம் எழுச்சி விளையாடுறாங்க. அங்கே டெல்டா பக்கம் தெரியும், உங்களுக்கு தெரியும். எல்லா மந்திரிகளும் வந்து டிபிசிக்கு போக முடியலை. நேரடி நெல் கொள்முதலில் எங்களுக்கு செல்ல முடியவில்லை. அதுவும் மயிலாடுதுறையில் ஏற்கனவே அட்வான்ஸாக பண்ணிடுவாங்க குருவையை. அந்த மயிலாடுதுறைக்கு போகிறாரு சக்கரபாணி, அங்கெல்லாம் முடிஞ்சிடும், அங்கெல்லாம் முடிஞ்சிடும், சீக்கிரமே முடிஞ்சிடும். இங்கெல்லாம் போகவே முடியலை. மற்ற அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, போய் கிடங்கு குடோனை பார்க்குறாங்க, குடோனை போய் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சில அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. வாயில் வந்து அவங்கவுங்க உட்காந்துட்டு அவர் பொய் சொல்கிறார், எடப்பாடியார் பொய் சொல்கிறார். எடப்பாடியார் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? 4 ஆண்டுகள் 2 மாதம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற ஆட்சியை கொடுத்தவர், விவசாயிக்கு நிவாரணம் கொடுத்தவர், விவசாயிக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்தவர், காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர். அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து? இதெல்லாம் வந்து இன்னும் எங்கள் மக்கள் வந்து அந்த பகுதியில் டெல்டா பகுதி மக்கள் அப்படியே பசுமையாக அவங்க நிலையில் இருக்காங்க. இவங்க வந்து அவங்களுக்கு வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பொய் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இவ்வளவு இதான் முளைச்சிருக்கு, அவங்க ஆட்சியில் இன்னும் இவ்வளவு முளைச்சிருந்துச்சு. எந்த ஆட்சியில் 10 ஆண்டு காலம் கடந்த 10 ஆண்டு காலத்தில் எங்கேயாவது நெல் கொள்முதலில் இவ்வளவு பெரிய குளறுபடி இருந்ததா என்று எங்கேயாவது சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கலாம். எல்லாம் விஷுவல் தான், எல்லாம் ரெக்கார்டு தான். எதுவும் வந்து இப்போ அதில் செய்கிற A to Z வந்து ரெக்கார்டு தான். அதில் என்றைக்காவது இந்த மாதிரி ஏதாவது குளறுபடி இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். நான் 9 வருஷம் உணவுத்துறை மந்திரியாக இருந்திருக்கேன். அம்மா ஆட்சியில், அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இந்த 2 தலைவர்கள் இருக்கிற காலங்களில் 9 ஆண்டுகள் உணவுத்துறையுடைய அமைச்சராக இருந்திருக்கேன். நாங்கள் இது வந்து அப்படியே டிசிப்ளின், ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறைகள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். 6-7 ஜிஎம் இருப்பாங்க. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் 6-7 ஜிஎம் இருப்பாங்க. அவங்க எல்லாமே டிஆர்ஓ ரேங்க். அவங்கள உடனே 1 மாதத்துக்கு முன்னாடியே எல்லா இதுக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அனுப்பிடுவோம். 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட டெல்டாக்கெல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடியே போயிடுவாங்க. கடலூர் வரைக்கும் போவாங்க, புதுக்கோட்டை வரைக்கும் போவாங்க. ஒவ்வொரு டிஆர்ஓ ஜிஎம், இந்த டிஆர்ஓ வந்து ஒவ்வொரு இதுக்கும் போய் என்ன தேவை, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, கொள்முதல் செய்வதற்கு சாக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு விளைச்சல் இருக்கு. நாங்கள் வந்து முத்தரப்பு கூட்டம் போடுவோம். விவசாயிகள், எங்கள் டிபார்ட்மெண்ட்டு, அனைத்து அரசு ஊழியர்கள், அங்கே அந்தந்த பகுதியில் இருக்க அனைத்து அரசு அதிகாரிகளை அழைத்து முத்தரப்பு கூட்டம் போடுவோம். ஒன்றும் நடக்கலை. என்ன பண்ணணும்னு விவசாய சங்க பிரதிநிதியில் கேட்போம்.
அது நடக்கலை. இது வந்து நம்ம டிஆர்ஓஸ் போய் தேவையான அந்த எங்கள் எவ்வளோ விளைஞ்சிருக்கு அதை வந்து நம்ம வந்து கொள்முதல் பண்ணோம்னா எந்த சென்டருக்கு கொண்டு போகலாம் அப்படி இவ்வளவும் கனெக்ட் பண்ணி நெல்லை சாக்க சனலை ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இத்தனை நடவடிக்கையை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கு அது எதுவும் இல்லை. எதுவும் இல்லாமல் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொன்று சொல்ல வேண்டும் சொன்னால் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இப்போ வந்து டெல்டா பகுதிகளில் மொத்தமாக இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து கிடங்குகளை குடோனை வந்து அதிகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறார். எங்கே குடோன்? நான் வந்து 72 இந்த கார்பரேஷன் தொடங்குது. 2011 வரை 1972 முதல் 2011 வரை 12,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் தான் இருக்கு. அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இந்த 10 ஆண்டுகள் மட்டும் 12,000 மெட்ரிக் டன், 12 லட்சம். முதல்ல 12 லட்சம் இருக்கு. அடுத்தது இந்த 10 ஆண்டுகள் மட்டும் 12 லட்சம் மெட்ரிக் டன். இப்போ 24 நாங்கள் வெளில வரும்பொழுது 24 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்குகள் இருக்கு. இவங்க நாங்கள் ஏதோ கூட குடங்கள் கட்டிட்டோம்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கு பாருங்க, திறந்த வெளி சேமிப்பு கிடங்கெல்லாம் இருக்குல்ல, இதை பூரா காலி பண்ணிட்டாங்க. இது இருக்கணும். இது முக்கியமான காரணம் இது ஒன்று. அப்படியே எடுத்து மூவ் பண்ணி வச்சிருவாங்க. அப்படிதான் அந்த இடத்துல எடுத்து மூவ் பண்ணி வச்சு எல்லா கிடங்களையும் கொண்டு போய் டெல்டாவில் கட்ட முடியாது. நான் சொல்ற பாருங்க 24 லட்சம் மெட்ரிக் டன் கிடங்கள் இருக்குன்னா டெல்டாவில் எல்லாம் கட்ட முடியும். தமிழ்நாடு பூரா உள்ளது. அவங்களும் இப்போ ஏதாவது கட்டியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு பூரா தான் கட்ட முடியும். டெல்டாவில் மட்டும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கிடங்கள் கொண்டு போகணும்னா 40 லட்சம் மெட்ரிக் டன் கட்டணும். எப்படி முடியும்? டெல்டா மட்டும் எப்படி கட்ட முடியும்? அந்த கட்டமைப்பு உங்களால் கொடுக்க முடியாது. அதனால டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் இருந்த இந்த ஓப்பன் ஸ்டோரேஜ் எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்க வந்து அதில் பார்த்த லோடு மேன் எல்லாம் அவங்கவுங்க வெவ்வேறு வேலைக்கு போயிடுறாங்க. அந்த இடங்களையும் வெவ்வேறு இதுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துக்காரங்க வாடகைக்கு தான் இடம் இது பண்ணுவோம், அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ போய் நின்று பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ போய் ஓப்பன் ஸ்டோரேஜ் இடம் கொடுங்க, ஓப்பன் ஸ்டோரேஜ் இடம் கொடுங்க அப்படின்னு லோடு மேன் தேடிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி லோடு அவங்கவுங்க போயிட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த நேரடி நெல்கொள்முதல் நிலையத்தில் இருக்கிற லோடுமேன் வந்து இங்கே பிடிச்சிட்டு திரும்ப போய் குடோனில் போய் இறக்கிட்டு வரணும். அப்போ குடோனில் இறக்க போகிற வரைக்கும் இங்கே யார் நெல் பிடிக்கிறது? யார் நெல் பிடிக்கல. இவ்வளவு கொள்ளை பிடிக்கிறது. ஒட்டு மொத்தமாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் நெல்லை கொள்முதல் செய்வதில் பெரிய குளறுபடி செய்துவிட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுவரை விவசாயிகள் சந்திக்காத மிகப்பெரிய சோகத்தை விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு மிகப்பெரிய தோல்வியை கண்டுவிட்டது. இந்த அரசு நெல் கொள்முதல் நடவடிக்கைகளில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு சென்டர்லையும் அதாவது 906 இருக்கு. நேற்று அவர் சொன்னது தவறு, ஆனால் தப்பு சொல்றாங்க. 906 இருக்கு. 906 சனிக்கிழமை வைக்கலன்னு இப்போ ஃபங்க்ஷனே பண்ணலையே. அமைச்சர் சொல்றார் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் நாங்கள் வந்து கொள்முதல் செய்வோம். இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான். இவர் சொல்வார் சட்டமன்றத்தில் நின்று சொல்றார் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு. சனிக்கிழமை மத்தியானத்துக்கு பிறகு பர்ச்சேஸ் இல்லை, கொள்முதல் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இல்லை, திங்கக்கிழமை இல்லை, செவ்வாய்க்கிழமை இல்லை. நேற்று காலையில் புதன்கிழமை நாங்கள் போகிறோம். அப்போ தான் ஒரு சென்டரில் நாங்கள் வந்து ஏலியாக போயிட்டதுனால அது 3வது சென்டரில் ஆள் வந்தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நேற்று தான் 4 நாள் பர்ச்சேஸே இல்லை. இடம் இல்லை, இடம் இல்லை. தேக்கி வைக்கிறதுக்கு இடம் நெல்லை எடுக்கணும்ல. ஏற்கனவே அவங்க வந்து கொள்முதல் செஞ்ச நெல்லை அவங்க எடுக்கணும். எடுத்த பிறகு தான் புதுசாக நெல் எடுத்து அடுக்க முடியும். இன்னொன்று, இதிலெல்லாம் வந்து ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா இந்த பிசி ஹெல்ப்பரு வாட்ச்மேன் இதுதான் அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்கவங்க. இவங்க இதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஷார்ட்டேஜை அவங்க கட்டணும். இது அவங்களுக்குலாம் ஷார்ட்டேஜும் வராமல், அரசாங்கத்துக்கும் பிரச்சனை இல்லாமல், விவசாயிகளுக்கும் பிரச்சனை இல்லாமல் நெல்லை எடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அந்த கடமையிலிருந்து இந்த அரசு தவறிவிட்டது. ஏங்க நான் தான் சொல்லல, ஒரு அது வந்து போகாத ஊருக்கு வழிகாட்டுது. அது ஒரு குடோனை சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் ஆகாது, வேலைக்கு ஆகாது. நானும் பேட்டியை பார்த்தேன். அது வந்து தவறான தகவல் சொல்லிட்டு இந்த அதிமுக ஆட்சியில் வந்து 600 முட்டைகள் தான் வந்து நெல் வந்து கொள்முதல் பண்ணப்பட்டது. 1000 பண்றோம் அப்படின்றாங்க. எத்தனை முட்டை நெல்
உடனடியாக தீர்வு இல்ல இல்ல அதிமுக ஆட்சியில தான் முத 800 மூட்டை இருந்ததை 1000 மூட்டையை உயர்த்தி உத்தரவு போட்டவர் அந்த முதலமைச்சர், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். 800 மூட்டை இருந்ததை 1000 மூட்டையை உயர்த்தி உத்தரவு. பிரச்சனை இல்லையே, நாங்க இருந்த பிரச்சனை இல்லையே, எங்கேயும் கொள்முதல்ல பிரச்சனை இல்லையே. இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறத நாங்க 1000 மூட்டை பிடிச்சதுனால அன்றைக்கு பிரச்சனை இல்லை. நாங்க சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும், முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகளை முழுசா பண்ணணும். இன்னைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லையே. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாததுதான் இவ்வளவு பெரிய தோல்விக்கான. அதை பத்தி விவசாயிகளை பற்றி கவலைப்படவில்லை. அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வருஷம் வந்து 6 லட்சம் ஏக்கர்ல வந்து நாங்க வந்து சாகுபடி பண்ணிருக்கு. இப்ப விஸ்தரணம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. போன வருஷம் 3.67 தானே. அது ஆண்டுக்காண்டு கூட்டம் குறையும். இவங்க ஆட்சி தானே போன வருஷமும். இவங்க நாங்க இங்க ஆட்சி வந்தது பிறகு எல்லாம் கூட்டிட்டுலாம் சொல்ல முடியாது. போன வருஷம் 3.67 தானே. நான் இப்போ நேற்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் எங்க பார்த்தாலும் பார்த்தாங்க. இன்னும் இது இல்லாம எங்க பார்த்தாலும் இளம் பயிர்கள், சம்பா பயிர் தெளிப்பு விதப்பு இருக்கு பாருங்க, நேரடி விதைப்பு, அதெல்லாம் முடிஞ்சு கிடக்கு. அண்ணன் நேற்று பார்த்த இடத்துல செருவலூருங்கிற இடத்துல, இது என்னுடைய நல்ல சட்டமன்ற தொகுதி, அந்த இடத்துல மட்டும் 700 ஏக்கர் அப்படியே இங்கேருந்து கண்ணுக்கு எட்டின தூரத்தில் வேற வெள்ளையா இருக்கு, தண்ணியா கிடக்கு. என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் ரொம்ப இதாகிட்டார். அது வந்து இப்போ இன்னைக்கு நான் பத்திரிகைலாம் எடுத்து வந்திருக்கேன். காலையில் ஊர்ல தான் வர்றேன். ஊரில் வந்து பத்திரிகைலாம் எடுத்து வந்திருக்கேன். அண்ணன் வந்து வந்ததெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்கெல்லாம் நேராக கவர் பண்ணி வேணா பாருங்க. நீங்கள் எல்லாம் அவங்கெல்லாம் நேரடியாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நேரடியாக ப்ரெஸ்ஸே நேராக கவர் பண்ணுறாங்கல்ல, அதை பாருங்க. சில பத்திரிகைகள் வந்து சொல்கிறேன், 1 லட்சம் ஏக்கர் கதிர் மொழி இருக்கிறது, அறுவடை செய்ய முடியாமல் 1 லட்சம் ஏக்கர் கதிர் மொழி இருக்கு, 2 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர் இளம் பயிர் மொழி கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் என்ன சொன்னார், கணக்கெடுப்படுங்க. அண்ணன் வேற ஒன்று சொல்லி இவங்க வந்து உட்கார்ந்துட்டு ஆளாளுக்கும் பதில் சொல்றாங்களே, ஆளாளுக்கும் பதில் சொல்றதுக்கு அவர் வந்து விவசாயத்தை வந்து அப்படியே ரசித்து செய்கிறவர். ஒரு தலைவர் சொன்னார், நேரடியாக விவசாயம் செய்கிற முதலமைச்சராக முதல்ல தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடியார் தான் ஒரு தலைவர் குறிப்பிட்டார் ஒரு திருமண நிகழ்ச்சியில். அந்த மாதிரி விவசாயத்தை ரசித்து பண்றவர். விவசாயிகளை வந்து அப்படியே பார்த்து அவர்களுக்கு தேவைகளை செய்கிறவர். அது வந்து அவர் கேட்கிறாரு, நீங்க வந்து கணக்கெடுங்க, நெல் எடுங்க, கணக்கெடுத்து உரிய நிவாரணத்தை வழங்குங்க. இது தவறா? இது வந்து எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், இது வந்து சொல்றது தப்பா? உட்காந்து 4 பேரும் ஆளாளுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சதை பேச, அதுக்கு ஒரு இது இருக்கணும். நீங்க எதை பண்ணாலும் இப்போ நான் சொல்ற எந்த இதுலையும் யாரு கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நான் இப்போ சொன்ன பேட்டியில் உங்கள்கிட்ட சொன்ன தகவல்களில் யார் என்ன சந்தேகம் கேட்டாலும் நான் அதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணனால அதை முடியும். ஏன்னா இது நான் சொல்ற எல்லாமே ரெக்கார்டு தானே. கடந்த காலம் கேட்டால் ரெக்கார்டு வந்துட்டு போகுது, எல்லாமே ரெக்கார்டு தானே. இன்றைக்கு இது வந்து அதை உட்கார்ந்துட்டு ஆளாளுக்குன்னு பேசிட்டு போறது, அவர் வந்து பொய்ய சொல்றாரு, தப்பா சொல்றாரு அப்படின்னு சொல்றது, எங்க ஆட்சியில் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. லாரி பற்றாக்குறை ஒன்று சொல்றாங்க சார். கடந்த ஆட்சியில எப்படி இருந்துச்சு? இப்போ ஒரே ஒரு நிறுவனத்து மூலம் லாரியை இருக்கிறதுனால தான் அந்த இல்ல, அது வந்து எல்லா காலத்திலும் எல்லா பிரச்சனையும் அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அரசாங்கம் தானேங்க. சரி பண்ண வேண்டியது அரசாங்கம் தானே. எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றார்கள் விவசாயிகள் பிரச்சனை இல்லாமல் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு, நெல்லை விற்பதற்கு, அரசாங்கம் கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கம் தான். அதை கோட்டை விட்டுவிட்டு அதை சொல்லி இதை சொல்லி என்ன பண்றது? அப்போ ஒரு நாள் 2 நாள் 4 நாள்ல வாழ்க்கை போயிடுது, விவசாயியோட வாழ்க்கை போயிடுது. அதான் சொன்ன தாடி சென்னை அடை வச்சுட்டு அப்படியே கண்ணுங்க கமலியமா நின்று அழுதாங்களே அவங்க. அவருக்கு எப்படி இல்ல அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டார் போட்டுக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு அவர் போக மாட்டார் போட்டுக்கு. பத்திரிக்கை கேளுங்களா, நானும் விஷுவல் தானே அனுப்பிவிடுங்க அவருக்கு. நான் வேணா விஷுவல் தானே அனுப்பிவிடுங்க அவருக்கு. சம்பா மட்டும் இல்ல 16,000 ஹெக்டேர் கூட கூட 2 லட்சம் ஏக்கர் 2 லட்சம் ஏக்கர் முடியிருக்கு. 2 லட்சம் ஏக்கர் முடியிருக்கு. இப்போ கணக்கெடுப்பு எடுக்கணும் அவங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு 33% பாதிப்பு இருந்துச்சுன்னா நிவாரணம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்படியே டக்குன்னு ஒழிஞ்சு விழுந்துட்டு 2 நாள்ல தண்ணியில விதப்பெல்லாம் இருக்குல்ல, அப்படியே முடிஞ்சு விழுந்துட்டு.
சரி சரி என்ன சார் 50 ரூபாய் வரைக்கும் கூடுதலா பெறறதா தொடர்ந்து சமூக வலைதளங்கள் தகவல் வெளியாகி இருக்கு. இல்ல அது நேற்று வந்து நேற்றைய தினம் எங்களுடைய அண்ணனை கேட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் நான் எடப்பாடி அவர்களிடத்துல எதிர்கட்சி தலைவரிடத்துல நேற்றைக்கு கேட்டார், திருவாரூர்ல கேட்டாங்க. இதெல்லாம் இதை பண்ணி இப்போ வந்து மடைமாற்றம் நான் விரும்பவில்லை. அண்ணன் சொன்னது இது வந்து சரியா நடக்கணும், எல்லாத்தையும் சரியா நடக்கணும். இந்த அரசாங்கத்துடைய கடமை. சரியா விவசாயிகிட்ட நான் சொல்லுவேன், நான் மந்திரியா இருந்தப்ப நான் வந்து முத்தரப்பு கூட்டம் எல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முத்தரப்பு கூட்டம் தஞ்சாவூர் நடத்துவேன், திருவாரூர் நடத்துவேன், மாற்றி மாற்றி நடத்துவேன், நாகப்பட்டினத்தில் நடத்துவேன். நடத்துகிற பொழுது விவசாயிகளிடமிருந்து எல்லாரையும் அதிகாரிகள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அலுவலர்கள் வச்சுக்கிட்டு அந்தந்த ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் வச்சுக்கிட்டு பேசும்போது நான் சொல்லுவேன், விவசாயிகிட்ட வந்து ஒரே ஒரு பைசா வாங்கினாலும் அது ஈனப்பணம். நான் இதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதே வார்த்தை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் உங்களும் ஒரு விவசாயிங்கிறதுனால நான் சொல்லுவேன், விவசாயிகிட்ட வந்து ஒரே ஒரு ரூபா பணம் வாங்கினாலும் அது ஈனப்பணம், அது இல்லாமல் பார்த்துங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதான் அன்னைக்கு நேற்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து அரசாங்கம் தான் சரி பண்ணணும். இல்லை இது மாதிரி முறைகேடுகள் வந்து பல்வகையில் முறைகேடு இருந்தால் அதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கு என்ன நடவடிக்கை உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னார். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். எந்த இதில் சொன்னாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப தெளிவாக பார்த்தா அந்த பதில அதுவும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் கேட்கணும். நீங்கள் ஏங்க இதுக்கு தான் ஏற்கனவே சிஸ்டம் இருக்குங்க. அவங்களும் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதான பிரச்சனை. ஏற்கனவே இதுக்கு சிஸ்டம்னு இருக்கு. இந்த சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணாலும் முடிஞ்சு போகணும். இதுக்கே நம்ம போய் அவங்களோட ஒன்றா உட்காந்துட்டு எங்கே போய் பேச போகிறோம் நாங்கள்? இல்லை விவசாயிகள் முக்கியம் எங்களுக்கு. அதனால தான் அண்ணன் எடப்பாடி வராது. அதே அவங்களால ஒத்துக்க முடியலையே, அதே தாங்க முடியலையே. விவசாயிகள் பிரச்சனைனால விவசாயிகள் வந்து அழுதுட்டு இருக்காங்க, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குங்கிறனால உடனடியாக எதிர்கட்சி தலைவர் வர்றாரு, ஸ்பாட்டுக்கு வர்றாரு, களத்துக்கு வர்றாரு. களத்துக்கு அவர் வந்ததை ஒத்துக்க முடியல அவங்களால. எப்படி நீங்க ஒன்னா உட்காந்து அப்படியே பேச அதெல்லாம் ஆகிற கதை. இல்லைங்க, எல்லாமே பற்றாக்குறை தான். இந்த கருப்பு பாய் போட்டு மூடி இருக்கு. உள்ள வந்து நெல் வந்து அப்படியே புழுங்கி போயிட்டு, நெல் முளைச்சி போயிட்டு, அதுக்கு உள்ள இருக்கிற நெல் அப்படியே கை பார்த்தா அப்படியே சுடுது, அப்படியே புழுங்கி போயிட்டு நெல். இதெல்லாம் அவங்க தூத்தி தேரித்தி வர்றதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த வாடகைக்கு பயன்படுத்தலாம். ஏற்கனவே நாங்கள் வந்து பாமணி குடோன் பயன்படுத்தியிருக்கோம். மன்னாடி பக்கத்தில் இருக்க பாமணி குடோன் இருக்கு. பாமணியில் வந்து இல்லை, அது அவங்களாம் கேட்கணும். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. அதெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு வாடகை கொடுத்து பண்ணுவோம். எல்லாத்தையும் காலி, என்ன நோக்கத்தில் பண்ணாங்கன்னு தெரியல. அதிமேதாவித்தனமாக பண்ணிட்டாங்க, அதுதான் சொல்லலாம். அதிமேதாவித்தனமாக பண்ணதுனால விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டாங்க. ரிலாக்ஸேஷன் வந்து 17% ரிலாக்ஸேஷன் வாங்கணுங்கிறது இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கணும். 17% குழு வந்து பார்க்கணும். ஹைதராபாத் வந்து குழு வந்து அவங்க பார்ப்பாங்க. நம்ம வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே இது பண்ணுவோம். அவங்க எப்போ மழை வருதோ வந்து முன்னாடியே பார்த்துருவாங்க. இவர் தான் 16% 17%க்கு மேலே மாய்ச்சல் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு மந்திரி. இவர் போயிட்டு வந்தவர், டெல்டாவுக்கு போயிட்டு வந்தவர் 16-17% மேலே மாய்ச்சல் இல்லைங்கிறாரு. 22% குறைஞ்சி நீ போய் மாய்ச்சல் மிஷின் இருக்கும். ஒவ்வொரு இதுலையும் மாய்ச்சல் மிஷின் இருக்கும். அந்த மாய்ச்சல் மிஷினை நீங்க போய் இது பண்ணி பாருங்க. 22% ஒரு இது விட கம்மியாகாது. 22% குறைவா மாய்ச்சலே கிடையாது. அதுக்கு இவங்க ஏற்கனவே உத்தரவு வாங்கியிருக்கணும். உத்தரவு வாங்கி 22% வரைக்கும் இவங்க மாய்ச்சல் பிடிச்சிருக்கணும். இது எதுவுமே இவங்க செய்யல. இன்னும் வந்து மழைக்காலம் வந்து அதிகமா இருக்கு, மழை அதிகமா வரும்னு சொல்றாங்க. அரசு எந்த மாதிரி நடவடிக்கை இது போன்ற விவசாயிகள் பிரச்சனை இல்லாம ஏங்க மழை வந்து எல்லா காலத்தையும் வருதுங்க. இவங்க காலத்துல மட்டும் மழை வரல. நாங்க 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். இது எல்லா காலத்திலையும் வந்து மழை வந்திருக்கு. இந்த சிஸ்டத்தையே 2002 மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவர் இருக்கிற போது தான் இந்த சிஸ்டம் வந்திருக்கு. பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் வந்து கொண்டு வந்த திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா தான். அதை தான் இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வர்றப்ப நம்மளும் இருக்கிறப்ப அம்மா மத்திய அரசாங்கத்தோட வந்து அக்ரிமெண்ட் போட்டு அப்போ கொண்டு வந்த திட்டம் தான் இது. அதை தான் இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபாலோ பண்ற காலங்களில்
இதுவரை இல்லாத பிரச்சனை இந்த ஆண்டு சந்தித்திருக்கிறது. விவசாயிகளுக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது. சட்டப்பேரவையில அமைச்சர் சக்கரபாணி பதில் சொல்லும்போது அதிமுகவோட 10 ஆண்டு ஆட்சியில 7 லட்சம் டன் அளவு நான் தான் சொல்லிட்டு நான் வந்து ரெக்கார்டா சொல்றேன். நீங்க மறுக்கல, அவங்க 4 யார் மறுக்கிறது? யாரு? 7 லட்சம் டன் அவங்க கொள்முதல் நிலையங்களை பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இல்லைங்க, நான் தான் மறுக்கவே இல்லையே. அதிமுக எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த புள்ளி விவரம் தவறுன்னு சொல்லலையே. புள்ளி விவரம் தவறுன்னு சொல்றேன். நாங்க எங்க அங்கதான் ஸ்பீக்கர், அங்கே சபாநாயகர் எங்களை பேச விடாதான் நாங்க சொல்ல முடியும். சபாநாயகர் மந்திரி மட்டும் தான் அங்க பேச முடியும். நாங்க மந்திரி மட்டும் தான் பேச முடியும். நாங்க பேசலாம் ரெக்கார்ட்லாம் இருக்காது. நீங்க இங்க பேசுறோம், மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். நான் தான் சொல்லல, 12 லட்சமா இருந்ததை 24 லட்சமா உயர்த்தினது 10 வருஷத்தை உயர்த்தினது அதிமுக. இப்ப அவங்க எவ்வளவு உயர்த்தினாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உயர்த்தினா சொல்றாங்க 8 லட்சம் தான், 8 லட்சம் இல்லை. சரி, நன்றி நன்றி, வணக்கம். லேட்டாக பறிச்சாதீங்க.